ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்கானா என்ற மனுஷனுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கோ பிள்ளை இல்ல. வருஷந்தோறும் அவங்க ஃபேமிலியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பெனினாள் அன்னாளுக்கு குழந்தை இல்லாத காரணத்தை சுட்டிக்காட்டி அவங்கள மனமடிவாக்கி துக்கப்படுத்துறாங்க. இதனால அன்னாலும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. கர்த்தரும் அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தும் வைக்கிறார். அதற்கு காரணம் சாமுவேல் தாங்க. சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, இஸ்ரவேலின் நியாயாதிபதி, சவுலையும் தாவீதையும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர், இஸ்ரவேலில் வேத பாடசாலையை உருவாக்கியவர், கர்த்தருடைய திட்டத்தை சின்ன வயசுலேயே அறிந்து கொண்டவர். இப்பேற்பட்ட சாமுவேல் கர்த்தருக்கு தேவை. இப்போ அன்னாள் சாமுவேலை கர்த்தருக்கு கொடுக்கணும். அதனால அன்னால கொஞ்சம் மனவேதனைக்குள்ளாக்கி, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுப்பேன் என்று மிகப்பெரிய பொருத்தனையும் தீர்மானமும் அன்னாள் வாயிலிருந்து வரணுங்க. அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணி சாமுவேலை தனக்காக பெற்றுக் கொள்கிறார். அன்னாளின் அந்த முக்கிய ஒப்பு கொடுத்தல் தான் அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்க காரணமா இருந்ததுங்க. அதே போல நாம சில நேரங்களில் எடுக்காத முக்கிய தீர்மானங்களும், நிறைவேற்றப்படாத பொருத்தனைகளும், அறிக்கை பண்ணப்படாத பாவங்களும், ஒப்பு கொடுக்கப்படாத நம் காரியங்களும் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் மிகப்பெரிய தடையா இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு கர்த்தருடைய கையில நாம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம்னா கர்த்தர் நம்மையும் எடுத்து பயன்படுத்துவாருங்க. பிலிப்பியர் 2:6-7 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தாம் தேவன் என்பதையே எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷனுடைய சாயலாக மாறினார் என்று. உலக ரட்சிப்புக்காக தேவன் முக்கிய தீர்மானங்களை எடுப்பார் என்றால் அவருக்காக நாமும் சில முடிவுகளை சீக்கிரம் எடுப்போம். Thank you. God bless you.